சங்கீதம் 34:1. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேதேதோமுடைய வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்திற்கு பவனியாக கொண்டு வரும்போது அவருக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்டானது. தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்தவர், எல்லோராலும் கைவிடப்பட்டு மறக்கப்பட்டும் இருந்தவர். ஆனால் அவருடைய தாழ்மையிலே கர்த்தர் அவரை நினைத்தருளினார். ஒன்றுக்கும் தகுதி இல்லாத அவரை தேவனாகிய கர்த்தர் மிகப்பெரிய ராஜாவாய் உயர்த்தினார். ஆகவே தாவீதின் உள்ளம் நன்றியால் நிறைந்தது. அவர் மிகப்பெரிய ராஜா என்பதை மறந்து அவருடைய அந்தஸ்து மரியாதையை எல்லாம் விட்டு தன்னை தாழ்த்தி நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தருக்கு முன்பாக தன்னுடைய முழு பலத்தோடு குதித்து நடனமாடினார். இன்று இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்று நீங்கள் கூட மற்றவர்களால் மறக்கப்பட்டு கைவிடப்பட்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கின்றவராய் இருக்கிறார். அதனை உணர்ந்தவர்களாய் உங்களுடைய தாழ்மையில் நினைத்தருளின தேவனை எந்த சூழ்நிலையிலும் மறந்துவிடக் கூடாது. மேலும் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கின்ற தேவன் நம்முடைய தேவன் என்பதை உணர்ந்து எப்பொழுதும் தாழ்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தாவீதைப் போல உங்களுடைய பழைய நிலையை மறக்காமல் தேவன் உங்களை உயர்த்தியதை குறித்து அவருக்கு முன்பாக நன்றியுள்ள இருதயத்தோடும் மகிழ்ச்சியோடும் இருக்க வேண்டும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.